இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஊழலை ஒதிப்போம், ரைட், ஸ்ட்ராங்கான மெசேஜ். அதே மாதிரி ஒரு போர்டை போடுங்க, சிலபஸ் மாற்றப்படும், இந்த ஒரு வருடத்தில் உலகத்தரமான சிலபஸை கொடுக்கப்படும். அது ஒரு போர்டு இருக்கும். இப்போ இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டில் 7% ஸ்டூடெண்ட்ஸ் தான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே போக முடியும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இது சேர்த்தோம்னா இவங்களுடைய ஆல்கஹால் கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆல் ஓவர் இந்தியா ஆல்கஹால் கன்சம்ஷன். அதை அறிவிச்சாங்க அப்படின்னா கடன் இன்னும் டபுள் மடங்கா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்லையா? டெஃபினட்டா இருக்கு. இந்த 3.77 டச் பண்ணிடுச்சுன்னா நீங்க இனிமேல வாங்கக்கூடிய கடனுக்கு மிக டஃப்பான டேர்ம்ஸ் கிடைக்கும். மிக ஆர்டினரி ஸ்கூல்ஸ்ல கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 2 சில்ட்ரன் இருந்தா 2 லட்சம் ரூபாய் ஆகுறது. அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய இன்கமே ஒரு வருஷத்துல 1,60,000 ரூபாய் இருக்கும் போது லோயஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்க அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் ஆதாரப்பட்டு இருக்கணும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எஃபெக்டிவா இருக்கும். 2,500 ரூபாய் கொடுக்கறோம் சொல்றோம், கொடுக்கவில்லை. 6 சிலிண்டர் கொடுக்கறோம் சொல்றோம், கொடுக்கவில்லை. இதையெல்லாம் இருக்கும் பொழுது 812 crores இந்த மோதிரம் ஸ்கீமுக்கு கொடுக்குறீங்க. அதுல எந்த விதமான பயன் இருக்கும்? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியரும் பொருளாதார நிபுணருமான திரு பிரபாகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க ஐயா. தாவேக அரசாங்கத்துடைய முதல் பட்ஜெட் நேற்றைய தினம் முழு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வேளாண் துறை சம்மந்தமாக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு அரசாங்கத்தோடையும் ரோட் மேப் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா பட்ஜெட் மூலிமா தான் தெரியும். எந்த திசையை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க, எப்படிலாம் மாநிலத்தோட முன்னேற்றத்திற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குறாங்க, அதெல்லாமே அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற பட்ஜெட்டில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த பட்ஜெட் குறித்து பேசணும் அப்படின்னா பல எதிர்ப்புகள் இருக்குது, ஏமாற்றங்கள் இருக்குது, அதெல்லாம் இருந்தாலும் இதோட ஒன்லைன், இப்போ கதையில் சொல்லுவாங்கள்ல ஸ்டோரி லைன் மாதிரி, அதே மாதிரி ஒன்லைன் சொன்னோம் அப்படின்னா கடன் வாங்குறது நிறுத்த முடியாது அப்படின்றத ஓப்பனாகவே போட்டு சொல்லிட்டாங்க. 50 ஆண்டுகளுக்கும் கடன் வாங்கிட்டு தான் இருக்கணும். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி கடன் வாங்குறத நாங்கள் நிறுத்துவோம், கடன் வாங்குறத குறைப்போம்னு சொல்லிட்டு இருந்த அரசாங்கம் வந்த 3 மாதத்தில் இல்லை கடன் வாங்குறது நிறுத்தவே முடியாது. ஏன்னா அந்த 3 மாதத்திலே 20,000 கோடிக்கு கடன் வாங்கிட்டாங்க. மேற்படி இன்னும் 1.5 லட்சம் கோடி அளவுக்கு கடன் வாங்க போகிறதா இந்த நிதியாண்டில் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒன்லைன் வச்சு தான் இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். கடன் வாங்குறது நிறுத்த முடியாது அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு சிக்கல்ல முடியும்னு பார்க்கலாம். உங்கள் கேள்விக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. ஆனால் ஒன்றா பார்க்கலாங்க. இந்த பட்ஜெட்டில் வெரி ஹை எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்லி 60 to 64% ஆஃப் த பட்ஜெட்டு எம்ப்ளாயி சேலரிஸும் எம்ப்ளாயி பென்ஷன் பெனிஃபிட்ஸுக்கும் போகுது. அது மாற்றவே முடியாது எந்த அரசாங்கத்தினால தான். எந்த அரசாங்கம் எடுத்தாலும் அது மாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு 1996 கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஓகே. இந்தியாவிலேயே இது ஹையஸ்ட். கிட்டத்தட்ட 2,000 பேர். 2,000 பேர் கரெக்டாக 4 பேர் சேர்த்தோம்னா 2,000 பேர் ஆயிடுச்சு. இந்த 2,000 பேர் இருக்கிறதுனால 1 லட்சம். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2x ஆஃப் மகாராஷ்டிராவை விட 2.5 times அதிகம். 780 தான் அங்கே இருக்காங்க. இப்போ இதனால இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நிறைய இருக்கிறதுனால டெஃபினட்டாக அவங்களுடைய சேலரி, டெஃபினட்டாக அவங்களுடைய இது நிறைய இருக்கும். ஆமாம். அதனால நிறைய பெனிஃபிட்டும் அரைஞ்சிருக்கும். இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் இருக்காங்க, அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நினைக்கிறத விட இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சிட்டியில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ். கவர்மெண்ட் பஸ் தான் நமக்கு ஓடுது. இப்போ நீங்கள் நார்த்தில் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் லைன் பஸ்ஸஸ்ன்னு இருக்கும். நீங்கள் டெல்லியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன், ரெட் லைன், இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். அதனால் என்ன ஆகுது, ஒரு பக்கம் ப்ரைவேட்டைசேஷன் ஓடிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் பஸ்ஸு ஓடிட்டு இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸில் ரொம்ப கம்மியான பேர் ஏறுவாங்க, இங்கே ப்ரைவேட்டில் ஃபாஸ்ட்டாக போவான் அப்படின்னு சொல்லி அதில் ஏறுறது. இந்த மாதிரி
ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு இது இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் மாடலை ஒரு 60 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கும்போது இதில் வந்து பை ப்ரொவைடிங் சர்வீசஸ் டு த பீப்புள் இன் எ ஃபாஸ்டஸ்ட் மேனர், பட் டெஃபினட்டாக இந்த அளவுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்கும்போது நம்ம முதல்ல அவங்களை எந்த அளவுக்கு மிக சிறப்பாக பயன்படுத்தணுன்ற ஒரு முதல் நோக்கம் இருக்கணும். இப்போ வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே இப்போ ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் ஸ்கூல்ஸ்லன்னு சொல்கிறாங்க. ஏஐ நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க. நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ஸ் தான். எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஏதாவது இதில் இருக்கா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் கிளாடு ஒரு எம்ப்ளாயி, நீங்கள் வந்து கிளாட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிளாடோட ஒரு டைப் வச்சோம்னா ஒரு எம்ப்ளாயிக்கு $500 பே பண்ணணும். ஓகே. நீங்கள் இத்தனை ஸ்கூல்ஸுக்கும் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு, எப்படி ஏஐ டீச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற இது வந்து டீப்சீக்கும் K3 அவங்களும் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்துட்டாங்க. நீங்கள் ரொம்ப பேசிக்காக இருக்கிறது தான் இதிலேருந்து கற்றுக்கலாம். அதே போல் கிளாட் 32 பேஜ் PDF அப்படின்னு இருக்குது. நான் டெக்னிக்கலாக போக விரும்பலை. அதை எல்லாமே எடுத்து ஸ்டூடெண்ட்டே படிக்கலாம் அது எல்லாமே. ஆனால் அது பத்தாது. இப்போது சைனாவில் எந்த அளவுக்கு எப்படி ஏஐ இந்த அளவுக்கு சைனாவில் வருது அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற 50% 50% எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஏஐ இஸ் உலகத்தில் இஸ் ஃப்ரம் சைனா. மிச்சம் இருக்கிறவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு ஆட்-ஆன் மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஏஐயும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 5 லட்சம் பேர் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னால் இது அர்த்தமில்லாத ஒரு இதுவாக இருக்கிறது. இப்போ இந்த ஏஐ ஸ்கூல்ஸில் டீச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும், கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படும். கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே எத்தனை ஸ்கூல்ஸில் கம்ப்யூட்டர் கனெக்டிவிட்டி இருக்குது, பட் எத்தனை ஸ்கூல்ஸில் கம்ப்யூட்டர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, எத்தனை டீச்சர்ஸுக்கு வந்து ஏஐயில் ஃபுல்லாக ஏஐ கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீ. அது எல்லாமே முதல்ல டீச்சர்ஸ்க்கு எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டு அதை போல் அவங்க எல்லாமே லேர்ன் பண்ணி அதை உபயோகப்படுத்தி எப்படி பாடங்களை நடத்தலாம் என்று தான் டீச்சர்ஸுக்கு தெரியுமே தவிர, அடுத்தது வந்து அவங்க அந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் வரும்போது காலேஜுக்கு வரும்போது சைனாவில் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இருந்ததுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆட்டோமொபைல் செக்டார் இஸ் நம்பர் 1 இன் தி கண்ட்ரி. இந்த ஆட்டோமொபைல் செக்டாரில் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும் தான் அவருக்கு தெரியணும். நீங்கள் ஏஐ எல்லாத்துலேயும் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாருனாலையும் எல்லாமே படிக்க முடியாது. நீங்கள் சொல்கிறது வந்து ஏஐ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும், எங்கெங்கெல்லாம் அந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்து நான் என்னை அதுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணணும். அந்த ட்ரைனிங்க்கு அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸு ஷுட் கம் அண்ட் டீச் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த விதமான ஏஐ வந்து யூஸ் ஆகும். எல்லா ஏஐ யூஸ் ஆகாது. பயோரெண்டர்னு ஒன்று இருக்குது, அதில் தான் இந்த பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி, அதனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுதான் தேவைப்படும். அதை போல் ஏதாவது இந்த ஸ்கீம்ஸில் இருக்கான்னா எந்த இடத்துலையுமே நான் அது பார்க்கல. இப்போ நமக்கு இந்த பட்ஜெட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி பிளானிங்கில் என்ன வேணும்னா மைக்ரோ லெவல் பிளானிங் தேவைப்படும். ஏதோ ஒரு 150 கோடி கொடுத்துருக்கோம், அதில் 20,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு கொடுக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருஷத்தில் 2,40,000 ரூபாய். நீங்கள் 150 கோடியிலேருந்து 2,40,000 ரூபாவை டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸை பயனடைவாங்க? இது வந்து மிக கம்மியான அமௌண்ட்டு. இப்போ இருக்கிற நிலைமையில் தமிழ்நாட்டில்
7% ஸ்டூடெண்ட்ஸ் தான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே போக முடியும். ஆமாம், ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியது 7%. 7% தான். அப்போ இவர்களுக்கு என்ன விதமான ட்ரைனிங் தேவைப்படும் 1 இயர் ஆன பிறகு? அதனால இதனுடைய விஷன் இருக்கா இல்லையான்றது ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்திருக்கணும். அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது என்னுடைய அபிப்பிராயம். அவங்க வேற வச்சிருந்திருக்கலாம், ஆனால் அது வெளிப்படைத்தன்மையோடு அதை செஞ்சிருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். ஓகே சார், அந்த கடன் பற்றி பேசும்போது தான் சார், இப்போ ஏற்கனவே இந்த டிவிக்கு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்களே சார், வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கையில் பல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. நம்மளே ஒரு பேட்டியில் அதை பற்றி பேசியிருக்கோம். என்ன பண்ணால் பாவர்ட்டி பற்றி இவங்க வெளிப்படைத்தன்மையாக பேசலை, அந்த மாதிரிலாம் பேசியிருந்தோம் நம்ம. ஆனால் பாவர்ட்டின்னு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாவர்ட்டியில். எல்லாருமே வளர்ந்து வரக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் கடன் தொகை பற்றி பேசும்போது தொடர்ந்து தமிழ்நாட்டில் கடன் அதிகமாக போயிட்டே இருக்குது. இப்போ தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் முடியக்கூடிய டைமில் தமிழ்நாட்டோட கடன் 20 லட்சம் கோடி அளவுக்கு போயிடுன்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா இவங்க கொடுக்குற ரோட் மேப் படி பார்க்கும்போது 50 ஆண்டுகள் கடனே வாங்காமல் இருக்க முடியாதுலாம் சொல்கிறாங்களே. அப்போ எதை நோக்கி அடுத்த கட்ட நகர்வாக தமிழ்நாடு போய் நிற்க போகுது? எப்படி இதை மேனேஜ் பண்ணணும்? கடன் வாங்குறது ஒரு பக்கம், ஏன்னா வட்டிகள் அதிகமாக கட்டிகிட்டு இருக்கோம் நம்ம. அது மாதிரிலாம் பல குளறுபடிகள் இருக்குது, பல குழப்பங்கள் இருக்க சமயத்தில் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு அண்டர் டிவிகே கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ கடன் சுமைன்றது 24% இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, நமக்கு வரக்கூடிய வருவாயில் 24% நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் அதே மாதிரி தான் இருக்குது. சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ நம்ம கம்பேர் பண்ண வேணாம். இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டெஃபினட்டாக இதை கம்பேர் பண்ணோம்னா இது கடன் தொகை, கடன் சுமை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸ் எதை பேசிஸில் இருந்ததுன்னா, கடன் வாங்கி சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் பண்ணாங்க, அதனால இது ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை என்ற ஒரு நரேட்டிவ் தான் செட் பண்ணி அதுதான் ஒரு பாயிண்டாக வச்சு கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அதே சிஸ்டமை 50 வருஷத்து வரைக்கும் மாற்ற முடியாது. டெஃபினட்டாக இது அப்போவே தெரியும் 50 வருஷம் வரைக்கும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா உலகத்தில் எல்லா கண்ட்ரியுமே, அமெரிக்கா $40 trillion தாண்டி இருக்கு கடனில் மட்டும். ஆனால் அமெரிக்கா கடன் வாங்கிறது வேற, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்கிறது வேற. அமெரிக்கா கடன் வாங்கினாங்கன்னா அவங்க டாலர்ஸு எவ்வளோ வேணுமானாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த பிரிண்ட் பண்ணுற டாலர்ஸு எந்த கண்ட்ரியாவது வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இது ஒரு ரிசர்வ் கரன்சி, கோல்டு மாதிரி ஒரு ரிசர்வ் கரன்சி அமெரிக்கன் டாலர். அதனால் அவங்க பிரிண்ட் பண்ணாங்கன்னா அதை வாங்கி கொள்வதற்கு நிறைய நாடுகள் இருக்குது. அதனால் இந்த மானிட்டரி பாலிசியில் அவங்க டெஃபினட்டாக எவ்வளோ பிரிண்ட் பண்ணாலும் டெஃபினட்டாக அமெரிக்கா ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற ரிசர்வ் கரன்சி அது. இப்போ நம்ம ஆர்பிஐயில் $700 பில்லியன் இருந்ததுன்னா, அந்த டாலர்ஸ்னால் நீங்கள் போய் எனக்கு இந்த $700 காட்டுங்கன்னு சொன்னால் அவங்களால $700 பில்லியன் இருக்குது, எங்கே அது காட்டுங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இருக்காது. அவர் ஒரு காகிதம் கொண்டு இது அமெரிக்கன் பேங்க்கில் இருக்கிறது டெபாசிட்டு, இது எப்போ வேணாலும் நாங்கள் அமெரிக்கன் பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ நீங்கள் போன உடனே ரூம் கணக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அமெரிக்காவை பொறுத்தது. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் இப்படி கடன் வாங்கிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுடைய இது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் அந்த விதமான ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ நம்ம ரூபா நோட்டு நிறைய பிரிண்ட் பண்ணோம்னா ரூபா நோட்டை யாரும் வாங்கிக்கிறது இல்லை. இப்போ ரூபா நோட்டுடைய விலையே குறைஞ்சிட்டு இருக்கு இன்டர்நேஷ்னல் இதில். ஏன்னா நம்ம நிறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை இது பண்ணுறோம். இப்போது இது கர்நாடகாவில் 27.5% இருந்தது, 23.5% பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று அதே ஸ்டேட்டில் இருந்த ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுக்கும் மான்டெக் சிங் அஹுவாலியா, இன்னொருத்தர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அதை எல்லாமே சரிப்படுத்தினார். ஓகே.
அதை சரிப்படுத்துறதுல என்னென்னா, ஒன்று இந்த டாக்ஸேஷனை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது, நம்பர் 2 இந்த ஆல்கஹால் பாலிசி. தேர் இஸ் அன் இண்டிபெண்ட் அத்தாரிட்டி ஃபார் ஆல்கஹால். இப்போ யாருமே இன்வால்வ் பண்ணாமல் இந்த இண்டிபெண்ட் அத்தாரிட்டி, இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு எப்படி இண்டிபெண்ட் அத்தாரிட்டி இருக்கோ TRAI அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டியை வச்சு அவங்க ப்ரைஸஸ் எல்லாமே இருக்கட்டும். நீங்கள் ப்ரைஸஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த ஆக்ஷன் பேசிஸில் ஒருவேளை ஒரு நடுவில் சிட்டி நடுவில் இருக்கிறது வந்து சிட்டிஸில் கோயம்புத்தூர் இந்த மாதிரி பிளேசஸில் ஆக்ஷன் பேசிஸில் கொடுக்கறதா இருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது டெஃபினட்டாக ரெவென்யூ ஒரு 3 to 3% இன்க்ரீஸ் 3 to 4% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 50,000 இருக்கிறது 52,500 ரூபாய் ஆகலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இது சேர்த்தோம்னா இவங்களுடைய ஆல்கஹால் கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆல் ஓவர் இந்தியா ஆல்கஹால் கன்சம்ஷன். பெர் கேபிட்டா ஆல்கஹால் கன்சம்ஷன் இஸ் வெரி ஹை இன் ருப்பி வேல்யூ. பட் ஆல்கஹால் எமௌண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து கம்மி. அதில் என்ன தெரியுதுன்னா, காஸ்ட் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று காட்டுது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஆல் ஓவர் பெர் கேபிட்டா கன்சம்ஷனில் தமிழ்நாடு கம்மியாக தான் இருக்குது. ருப்பி வேல்யூ பார்க்கும்போது அதிகமாக இருக்குது, ஆனால் வால்யூம் வைஸ் பார்த்தோம்னா கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நிறைய ப்ராஃபிட்டு, டேக்ஸு இதெல்லாம் நிறைய வருது. அது டெஃபினட்டாக கரெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல மெத்தடாலஜி. அது கரெக்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து 5.35% குறைஞ்சிடுச்சு. ஓகே, நம்மளுடைய ஜிஎஸ்டிபியில் நமக்கு வந்து இந்த டாக்ஸேஷன் பாயின்சினா இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணால் மக்கள் கஷ்டப்பட மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறது வந்து 5.35 குறைஞ்சிடுச்சு. ஓகே, இந்த குறைஞ்சதை வந்து 6.3 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில். இப்போ 6.3 இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்ம தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி சரிப்படுத்தி 6.3 கொண்டு வந்தோம்னா ஓரளவுக்கு நம்மளுடைய வருவாய் கூட்டப்படும். ஓகே, இப்போ வந்து நிறைய டாக்ஸேஷன் வந்து தமிழ்நாட்டில் தான் குளறுபடிகள் இருக்குன்றது ஒரு தவறான ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கணும். ஐ மீன் என்னன்னா, ஆல் ஓவர் இந்தியாவிலேயே இந்த ஜிஎஸ்டி டாக்ஸேஷனில் நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோகன்தாஸ் பை கிளியராக சொல்கிறாரு. இது டாக்ஸ் டெரரிசம் ஆயிடுறது. ஏன்னா வந்து நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து எது கீழே எது வருது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்குது. அது ஜிஎஸ்டியில், அதே மாதிரி கமர்ஷியல் டாக்ஸஸ்லையும். இதில் வந்து லீக்கேஜஸ் சரியான மெத்தடாலஜி இல்லை அப்படின்றது தான் ஒரு இதுவே தவிர, இதில் நிறைய ஊழல் நடக்கலாம். ஆனால் வந்து இந்த மெத்தடாலஜியை பெர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை, இப்போ வந்து ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் பிரெட் வித் பட்டர் பார்க்கும்போது, இந்த பிரெட் வித் பட்டருக்கு ஹையராக டேக்ஸ் பண்ணும்போது எப்படி நம்ம டேக்ஸை கால்குலேட் பண்ணுறது? பிரெட் மேலே டேக்ஸு, இது மேலே ஒரு டேக்ஸு, இந்த மாதிரி அந்த நாமன்க்ளேச்சர் ப்ராப்ளம்ஸில் நிறைய நமக்கு குளறுபடிகள் இருக்குது. அந்த கமர்ஷியல் டேக்ஸஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக பீப்புள் ஆர் வில்லிங் டு பே டேக்ஸஸ். டேக்ஸஸை வந்து ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து they will not try to cheat the system. நான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், ஆனால் பெர்ஃபெக்டாக சொல்லுங்கள் இதுதான் உன் டேக்ஸ்ன்னு சொல்லி, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டேக்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதனால் இந்த டாக்ஸேஷன் பண்ணுறது. நம்பர் 2 வந்து இந்த கனிம வள மினரல்ஸ் அதிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸு, அது மேலே டாக்ஸேஷனு, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம கேரளாவுக்கு நம்ம அதை அனுப்புறது எல்லாமே ஓரளவுக்கு நிறைய இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போது அதை வந்து பெர்ஃபெக்ட் பண்ணணும். அதை பெர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 மாதத்தில் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ போய் ஆரம்பித்து இனிமேல் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு மிக நாளாகும். ஒன்று, இப்போ நமக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு 74% குறைஞ்சிருக்கு போன சேம் பீரியட்லேருந்து இந்த பீரியடுக்கு. போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இந்த டைமில் பார்க்கும்போது 74% குறைஞ்சிருக்கு.
எவ்வளோ வந்ததுன்னா 11th கரெக்ட் ஃபிகர் உங்களுக்கு வேணும்னா 11,000. ஏன்னா மக்களுக்கு தெரியட்டும் கரெக்ட் ஃபிகர். ஏன்னா 11,237 crores தான் வந்திருக்கு. இந்தியாவிலேயே 17ஆம் பிளேஸுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஓகே, இப்போ எப்படி இந்த 14ஆம் பிளேஸுக்கு தள்ளப்பட்டிருக்கோம்? இது மிக நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த ஜிடிபிலாம் வந்து நம்ம தான் டபுள் டிஜிட் க்ரோத் அட்டைன் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் தான் தமிழ்நாடு நம்பர் 1 இருந்த மாதிரி சொன்னாங்களே சார். அது கரெக்டு தான். ஜிடிபியில் டபுள் டிஜிட் க்ரோத் இருக்கும். அந்த ஜிடிபி டபுள் டிஜிட் க்ரோத் இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மிக குறைஞ்சிடுச்சுன்னா நமக்கு மட்டுமே கிடையாது, இதே நேரத்தில் கர்நாடகாவில் 83,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஓகே, கேரளாவில் 2003 இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலில் 34,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஓகே, அப்போது ஏதோ ஒரு அவங்க நம்மளை விட பெட்டராக பண்ணுறாங்கன்ற ஒரு மீனிங் இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ வந்து எல்லாருமே சும்மா நம்ம தள்ளி போட்டு முடியாது. அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணுற யுக்தியை நம்மளும் இது பண்ணணும். இது வந்து ஒரு 24 hours இதில் ஃபோக்கஸ் இருக்க வேண்டிய ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய போன ஆட்சியில் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அந்த ஜிசிசிக்காக ஆல்மோஸ்ட் 18 to 19 hours இதிலேயே இருப்பார். நீங்கள் அவரோட பேசும்போதோ அவர் பண்ணும்போதோ ஆல்மோஸ்ட் டைம் எல்லாம் 24 hours அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஜிசிசி என்ன சார் குறிப்பாக? இது வந்து கவர்மெண்ட் கேப்பபிலிட்டி சென்டர். இப்போ இந்த ஜிசிசி சென்டர் என்னன்னா, இதுக்கு முன்னால் நமக்கு வந்து இந்த பிபிஓஸ் மாதிரி இருந்தது, கால் சென்டர்ஸ் மாதிரி. இப்போ அது போயிடுச்சு. ஆல்ரெடி நமக்கு வந்து பாட்ஸ் எல்லாமே வந்து சிஸ்டமே போயிடுச்சு. கரெக்ட். இப்போ வந்து நான் ஒரு ஆர்கனைசேஷன் அமெரிக்காவில் நடத்திட்டு இருக்கேன். என்னுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் எல்லாமே காம்பிடன்சி பேஸ்டு இருக்கிறது வந்து நம்ம வந்து ஜிசிசிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதில் இந்தியாவில் கர்நாடகா நம்பர் 1, தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு 2-3 இடத்துக்கு வந்திருந்தது. இப்போ அதை பற்றி ஒரு வேர்டும் இல்லை இதில். ஓகே, இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே சொல்லப்படல. எத்தனை ஜிசிசிஸ் வந்திருக்கு, எத்தனை ஜிசிசிஸ் வந்து அதிகமாக வரப்போகிறது, இதுதான் இனிமேல் இருக்கிற பிஸ்னஸ். நமக்கு இனிமேல் வரக்கூடிய பிஸ்னஸ் இந்த ஜிசிசிஸ்ல இதில் தான் இருக்கும். இப்போது உலகத்தில் என்ன பிஸ்னஸ் என்ன வரணும்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. கஸ்டமர்ஸ் டிசைன் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும். அதுதானே இது. இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம இந்த ஜிசிசிஸ் நம்ம மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் ஹையஸ்ட் இன் இந்தியா. 33% ஆஃப் ஜிடிபி இஸ் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங். இப்போ மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மேனுஃபேக்சரிங்க வேண்டியது லேண்டு, மேனுஃபேக்சரிங்க வேண்டிய பவர், மேனுஃபேக்சரிங்க வேண்டிய மிக மிக இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதை கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை பற்றி பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷனில் 20% குறைஞ்சிருக்கு இந்த 3 மாதத்தில். எது குறைக்கக்கூடாதோ அது 20% குறைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறைக்கு நிதி குறைக்கப்பட்டிருக்கு இந்த வாட்டி. அது ரைட், அது ஒரு 2,000 ரூபாய் குறைச்சிருக்காங்க. 20% நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சிருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை என்றால் ரோடு இல்லை, ரோடு இல்லை என்றால் ரோடு டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே அடிபட்டு போயிடும். நீங்கள் சடனாக வந்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இல்லைன்னு சொல்லும்போது எத்தனை ஆர்கனைசேஷன்ஸ் அதை நம்பி நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் நிறைய பேர் போயிடுவாங்க. நீங்கள் ஒரு பாப்புலராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வேணான்னு சொல்லும்போது அதனுடைய தாக்கம் வந்து மிக அதிகமாக இருக்கும் இண்டஸ்ட்ரீஸ் மேலே. அதை ஒரு சென்டராக வச்சு சப்ளை செயின்ஸ் தான் இப்போ உலகத்தில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருந்ததுன்னா அதுக்கு வேண்டிய கூட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வரும். அந்த டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வர கூட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 1 day 2 daysக்குள்ளே வந்து ஜஸ்ட் இன் டைமில் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ மார்க்கெட்டில். அப்படி இருக்கும்போது ஒரு மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்லும்போது
எந்த விதமான திங்கிங். இப்போ ஒரு இன்வெஸ்டர் வரும்போது நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்னும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு தெரிஞ்சு எல்லாமே பண்ணும்போது சடனாக இது வேணாம் சொல்லிடுவாங்களோ என்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுறது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால இந்த ஒரு சிக்னல் வந்து என்ன சிக்னல்ஸ் கொடுக்குறோம் இண்டஸ்ட்ரிக்கு என்ன சிக்னல் கொடுக்குறோம், நீங்கள் ஃப்ரீயாக வாங்க, உங்களுக்கு என்னென்ன இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறோமோ அது கரெக்டோ தப்போ அது செஞ்சே தீருவோம். ஓகே, அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் அது பார்க்குற மாதிரி இந்த பட்ஜெட் இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் ரெஃப்ளெக்ட் ஆகுது இந்த 11,000 74% குறையிறதில்ல. இப்போ இந்த லோன் வந்து கண்டினியூஸாக போகும் அப்படின்னா டெஃபினட்டாக போகும். நீங்கள் க்ரோத்து குறைச்சிட்டிங்கன்னா இன்னும் இந்த லோன் அமௌண்ட் மிக அதிகமாக இருக்கும் இருக்கிற ஸ்கீம்ஸ்லேயே. ஓகே, அப்போ மேற்கொண்டு புது ஸ்கீம்ஸ் எல்லாம் செயல்படுத்துறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதாவது மகளிருக்கான நிதியுதவி ஆகட்டும், எல்பிஜி சிலிண்டர் ஆகட்டும், அதெல்லாம் எதுவுமே அறிவிக்காமையே இந்த அளவுக்கு கடன் இருக்குது அப்படின்னா, அதை அறிவிச்சாங்க அப்படின்னா கடன் இன்னும் டபுள் மடங்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா? டெஃபினட்டாக இருக்குது. இப்போ இந்த இதுலேயே நான் கால்குலேட் பண்ணதில் 3.77% வந்துடுச்சு இந்த வருஷம். இது என்னென்ன மெஷர்மெண்ட் சார் 3.77னா? இப்போ 3.3% தான் ஜிஎஸ்டிபியில் தான் இருக்கணுங்க நம்ம டெஃபிஷிட்டு. கடனா இல்லை டெஃபிஷிட்டு. ஓகே, நீங்கள் கடன் வாங்குறீங்க, அது வந்து டெஃபிஷிட் வந்து 3% தான் இருக்கணும். நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தீங்கன்னா 3.5% வரைக்கும் போகலாம். இப்போ 3.77க்கு டச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 3.77 டச் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் இனிமேல் வாங்கக்கூடிய கடனுக்கு மிக டஃப்பான டேர்ம்ஸ் கிடைக்கும். டஃப்பான டேர்ம்ஸ்னால் பணம் கொடுக்கறதுக்கு ஆர்பிஐலேருந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இனி வரைக்கும் ஒரு கன்செஷன் ரேட்டில் கொடுத்துருக்கோம், இனிமேல் வந்து ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொடுப்பாங்க. அதனால் கடன் வாங்குவது கடினமாக மாறிவிடும். இது வந்து எப்படின்னா இப்போ உங்களுக்கு திருப்பி பே பண்ணுற கேப்பபிலிட்டி உங்களுக்கு வந்து டே டு டே எக்ஸ்பெண்டிச்சருக்கே இப்போ 3 monthஸில் நம்ம பணம் வாங்கியிருக்கோம். ஓகே, எப்போ டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம வந்து கடன் வாங்குகிறோமோ அது ஒரு டேஞ்சர் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில். அதாவது தனி மனிதன் பாஷை சொல்லணும் அப்படின்னா சிபில் ஸ்கோர்னு சொல்லலாம். சிபில் ஸ்கோர் வீக்காக இருந்தால் கடன் கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அது மாதிரி தான். கரெக்ட், அதே மாதிரி தான் நாட்டுக்கும். அது ஒரு பெரிய லெவலில் இருக்கும், இது ஒரு தனி மனிதருக்கு சின்னதாக இருக்கும். அதே தான் இது வந்து இந்த சிபில் ஸ்கோர் மாதிரி தான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் 53.2% ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நம்ம தமிழ்நாட்டில் ஹையஸ்ட்டு. இங்கேருந்து போன ஃபோர்டு திருப்பி இதே இடத்துல தான் நாங்கள் வருவோம்னு சொல்லி வந்திருக்காங்க. அது வந்து கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி இருக்கிறதுனால வந்திருக்காங்க. இப்போ கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி இல்லாமல் இருந்தது, நாங்கள் இதை மாற்றுவோம் அதை மாற்றுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவுகள் இந்த மாதிரி சிவியராக இருக்கும். இப்போ கர்நாடகாவெலாம் அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோமோ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த கண்டினியூட்டி இருக்கும் என்ற ஒரு ப்ராமிஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கு அவங்கக்கிட்ட. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். இப்போது இந்த ஸ்கூல் சிலபஸ்ஸு காலேஜ் சிலபஸ்லாம் பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னால் க்ரியேட் பண்ண சிலபஸ் இதெல்லாமே. காலேஜ் சிலபஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெரிய மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இல்லை. இல்லைன்னா கம்ப்யூட்டரில் சில பாடத்திட்டங்களை மாற்றியிருக்கலாம். சைனாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 14,000 பழைய சிலபஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு புது சிலபஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியாக இல்லை, இப்போ பயாலஜி என்னென்னா காம்புடேஷனல் பயாலஜின்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஸ்பைடர் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஸ்பைடரை டிசைன் பண்ணுறது தான் இப்போ இருக்கிற மெக்கானிசம். நீங்கள் ஒரு ஸ்பைடர் இப்படி இவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காம்புடேஷனல் பயாலஜி அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்துடுச்சு. ஆனால் இப்போ காம்புடேஷனல் பயாலஜின்றதே நம்மக்கிட்ட எந்த யூனிவர்சிட்டியிலுமே தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படி இருக்கும்போது
நீங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டிஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற சிலபஸ்ஸு, இது எல்லாத்தையுமே ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக எடுத்து இதை எல்லாமே, அதுதான் மைக்ரோ லெவல் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். உங்களுடைய பட்ஜெட் வந்து மைக்ரோ லெவலில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து, இப்போ ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து எது கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் ஊழலை ஒழிப்போம், ரைட்டு, ஸ்ட்ராங்கான மெசேஜ். அதே மாதிரி ஒரு போர்டை போடுங்க, சிலபஸ் மாற்றப்படும், இந்த ஒரு வருடத்தில் உலகத்தரமான சிலபஸை கொடுக்கப்படும், அது ஒரு போர்டு இருக்கணும். அதே போல் இந்த மாதிரி இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுடைய சர்வீசஸை எந்த அளவுக்கு ஈஸியாக மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணோன்னா அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்ட். கவர்மெண்ட்டில் இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய நர்சிங் ஸ்டாஃபு கண்டினியூஸாக 24 hours டியூட்டி பண்ணவங்க இப்போவே இருக்காங்க. அந்த கோவிட் சமயத்தில் 72 hours எல்லாம் கண்டினியூஸாக டாக்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆஸ் ஏ சீனியர் ஜேர்னலிஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து ஒர்க்குக்கு யாருமே இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா பிஎஸ்சிஸ்லுமே நோ வேக்கன்சி ஃபார் த எல்லா டாக்டர்ஸும் ஃபில்அப் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய டெலிவரி, லாஸ்ட் மைல் டெலிவரி எப்படி பண்ணணுன்ற ஒரு திங்கிங் வந்து இந்த பட்ஜெட்டில் இருந்திருக்கணும். சார், இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, சாமானிய மக்களோட பார்வையில் இந்த பட்ஜெட்டை எப்படி அணுகலாம், அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் ரிலீஃப் இருந்திருக்கு, அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ வந்து சாமானிய மக்கள், அதில் மிடில் கிளாஸ் கூட சேர்த்துக்கிட்டோன்னா, நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எல்லாமே மிக ஆர்டினரி ஸ்கூல்ஸில் கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 சில்ட்ரன் இருந்தால் 2 லட்சம் ரூபாய் ஆகிறது. அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய இன்கமே ஒரு வருஷத்தில் 1,60,000 ரூபாய் இருக்கும்போது லோயஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஆதாரப்பட்டு இருக்கணும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எஃபெக்டிவாக இருக்கணும். அது இல்லாமல் என்றால் ப்ரைவேட் ஸ்கூலில் போடும்போது அவங்களால எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் வந்து 5 பிரிச்சுக்கிட்டோம்னா லோயஸ்ட் இன்கம் வந்து பெர் கேபிட்டா இன்கம் வந்து 1,60,000 ரூபாய் ஒரு வருடத்துக்கு தனிநபருடைய வருமானம். லோயஸ்ட் 20% வந்து 1,60,000 ரூபாய். இது எப்படின்னா, இது ஈக்குவல் டு பீகார்ஸ் ஆவரேஜ் இன்கம். பாருங்க அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஹையஸ்ட் இன்கம் 13.5 lakhs. ஆவரேஜாக தமிழ்நாடுடைய ஜிடிபி வேர்ல்ட் பேங்க்குடைய லேட்டஸ்ட் ஃபிகர்ஸில் $5,100. ஏன்னா அவங்க உலகத்தில் கம்பேர் பண்ணும்போது டாலர்ஸில் கம்பேர் பண்ணுறாங்க. ஆவரேஜாக தனிநபர் வருமானம் என்பது $5,000. $5,000. நீங்கள் அது ருப்பி வேல்யூ 96 rupeesோட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க எப்படி வருதுன்னு. இது வந்து ஆவரேஜாக. லோயஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட 1,60,000 கூட வருது. இவங்களுக்கு வந்து நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எல்லாமே ஃபீஸஸ் எல்லாமே போர்டில் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. எங்கே போட்டாங்க? ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் போடவே இல்லையே. இந்த நீங்கள் ஸ்கூல்ஸில் நீங்கள் ஃபீஸை வந்து மிக அதிகமாக, அப்போனா ஒரு கிளாஸில் 60 பேர் இருந்தாங்கன்னா 60 லட்சம் ரூபாய் வருது ஒரு ஸ்கூலுக்கு. அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம், அந்த இது எல்லாமே இது நான் சொல்கிறது ஆர்டினரி ஸ்கூல்ஸ். இமேஜின் பெரிய பெரிய ஸ்கூலெல்லாம் 1,60,000 2 லட்சம் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எஜுகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது இந்த எஜுகேஷனில் எந்த விதமான மெக்கானிசம்ஸை கொண்டு வரணும். இந்த ப்ரைவேட் ஸ்கூல் ஆர் ஈக்குவலண்ட்லி தே ஆர் ஆல்சோ டேக்கிங் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்டு த சிஸ்டம் இன் அடிஷன் டு கவர்மெண்ட் ஸ்கூல். அதை ரெகுலேட் பண்ணியிருக்காங்க, டெல்லியில் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் ரெகுலேஷன் பற்றி எந்த விதமான டாக்கும் கிடையாது. ஓகே, அதை ஒரு மேஜர் ஆஸ்பெக்டாக நான் பார்க்குறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கும்போது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சார், அதே மாதிரி சாமானியனோட பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து வேலை வாய்ப்பில் வந்து பெருசாக அந்த அரசாங்கத்துக்கிட்ட பெரிய திட்டம் இல்லை. ஏன்னா கல்விக்கான நிதியை குறைச்சிட்டாங்க, ஹையர் எஜுகேஷனுக்கும் நிதி குறைக்கப்பட்டிருக்கு. உயர்கல்விக்கு அப்புறம் வேலைவாய்ப்பு தான். வேலைவாய்ப்பு குறித்து திட்டங்கள் எதுவும் பெருசாக பேசப்படல. அப்படின்னா எதற்காக வேலைவாய்ப்பு அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டையே முழுசாக மறந்துட்டீங்கன்னு பார்க்குறீங்க? அரசாங்கம் மறந்துட்டாங்களே, இதை பற்றி ஒரு பெருசாக பேசலையே. ஆமாம், ஏனென்றால் அதில் கவனம் செலுத்த வேண்டும்.
இப்போ வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வரணும் அப்படின்னு சொன்னாங்க வரலைன்னு சொல்லும்போது அவங்க எதுக்காக போயிருக்காங்கன்ற ஒரு ஆய்வறிக்கையை தயார் பண்ணியிருந்திருக்கணும். அந்த ஆய்வறிக்கை இருக்கா? யார் யார் எதற்காக போயிருக்காங்க? இங்கே அட்மாஸ்ஃபியர் இண்டஸ்ட்ரி அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது? இத்தனை நாளும் இண்டஸ்ட்ரி அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்குன்னு சொல்லி வரக்கூடியவங்க ஏன் எதற்காக அடுத்த ஸ்டேட்டுக்கு போனாங்க? இப்போ நமக்கு அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணும். இப்போ வந்து எல்லா ஸ்டேட்லையுமே காம்படிஷன் வந்துடுச்சு. இதுக்கு முன்னால் பீகார்லலாம் இதை பற்றி அந்த அளவுக்கு பேசாமல் இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எலெக்ஷனில் வந்து ஜன்சுராஜில் வின் பண்ணுறவர் வந்து ஜாப்ஸு, எஜுகேஷன் அண்ட் த பேசிக் மினிமம் வாட்டர், பேசிக் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், இதை பற்றி தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க எல்லாருமே முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் வச்சு எங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க, குஜராத்தில் வச்சு எங்களை கூட்டிகிட்டு அவர் என்ன பேசுகிறாருன்னா, குஜராத்தில் வச்சு பீகாரிஸுக்கு 16,000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆனால் குஜராத்தியே அங்கே வச்சோம்னா 26,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால் எங்கள் இதிலேயே வச்சு எதையோ பண்ணுங்க, எங்கள் இதிலேயே ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ற ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் மிக அதிகமாக வந்துடுச்சு. அதனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய திறமை அதிகமாக இருக்க வேண்டும். அந்த திறன்படம் செயல்படுபவர்கள் இருக்கிறார்களா என்று ஒரு மறுபரிசோதனை செய்ய வேண்டும். ஸோ அதை வந்து நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணால் மட்டும்தான் அது குறித்தான வேலைவாய்ப்புகள் திட்டம் வந்து உருவாக்கும். ஏன்னா ஜென்சி இளைஞர்களுக்காகட்டும் இந்த அரசாங்கமே வந்து 4,000 ரூபாயெலாம் அறிவிச்சாங்க, வேலை இல்லாத இருக்கிறவங்களாம் அறிவிச்சாங்க இல்லையா? அந்த அறிவிப்பும் பெருசாக இந்த பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி தெரில. இப்போ அது இல்லவே இல்லை. ஆமாம் சார், அதுவும் ஒரு ஏமாற்றம் தான். இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள். இன்னைக்கு வேளாண் துறை பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணார் அமைச்சர் வினோத் அவர்கள். அவரும் சில திட்டங்கள் வந்து பேசுவார், இதெல்லாம் கொடுப்பாரு. முக்கியமாக வந்து லோன் வீவர், கடன் தள்ளுபடி முழுமையாக தள்ளுபடி பண்ணப்படும் சொல்லிட்டு எதிர்பார்ப்பு என்பது அதிகமாகவே இருந்தது. அங்கேயும் வந்து மீண்டும் இந்த அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றமாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமான ஃபேக்டர் வந்து காலநிலை மாற்றம். இந்த காவிரி தண்ணீர் விவகாரமாகட்டும், அந்த எல்நினோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. எல்நினோ வந்தால் இன்னும் அதிகமாக வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் விவசாயிகளோட தீர்வு என்னவாக இருக்கும் அப்படின்றதே வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்கிறதா பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி இந்த வேளாண் பட்ஜெட் குறித்து உங்களோட பார்வை எப்படி சார் இருக்குது? இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டேட் ஜிடிபியில் 12% வேளாண் துறைங்க. ஆனால் 24% ஆஃப் பீப்புள் ஆர் டிபெண்டிங் ஆன் தட். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒன்று ஃப்ராக்மெண்டட் சின்ன 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 நிலமாக, இப்போ ஒரு ஃபேமிலியிலேருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு வரும்போது அவங்களுடைய சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி பெர் ஏக்கரேஜ் வந்து 1.6 ஏக்கர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன இடங்களாக இருக்குது. இந்த சின்ன சின்ன இடங்களில் வந்து நீங்கள் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக எதுவும் பண்ண முடியாது. பெர் ஏக்கர் வந்து 40,000 லோனாக இருக்குது. அதே போல் ரூரல் விமன் அன்எம்ப்ளாய்மெண்ட் மிக அதிகமாக இருக்குது. தேர்ஃபோர் அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் டிவியில் நான் இப்போ காலையில் பார்த்தேன், ஒரு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க அவங்க ஹஸ்பண்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காங்க. நான் அவங்கள மெக்கானிக் ஷாப் வச்சது பற்றி சொல்லலை, ஆனால் ஒரு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க எந்த அளவுக்கு அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சொசைட்டின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்கள வந்து லோயர் ஜாப்ஸில் லோயர் குவாலிட்டி ஜாப்ஸில் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இப்போ குவாலிட்டி ஆஃப் தி ஜாப்ஸ் வந்து மிக கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ வந்து ஜாப்ஸ் எங்கே இருக்குன்னா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, எல்லா கம்பெனியும் எல்லாமே டெலிவரி கம்பெனிஸ்க்கு இருக்குது. அதுக்கு என்ன ஸ்கில் தேவைப்படும்? அட்ரஸ் அது வந்து வெரி லோ குவாலிட்டி ஜாப்ஸ். ஒரு நாளைக்கு 400 கிலோமீட்டர் போக வேண்டிய நிலைமை இருக்குது அவங்களுக்கு, மினிமம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக. அதனால் படித்த இளைஞர்கள் அவங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸு இருக்கா? எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்க முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் அட்மாஸ்ஃபியர் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான அறிகுறியும் நான் பார்க்கல.
இப்போ வேளாண் துறை பற்றி பேசும்போது சார் அந்த முக்கியமான கேள்வி இருக்குல்ல, எல்னினோ எஃபெக்ட், அந்த காலநிலை மாற்றம், அது குறித்து வந்து விவசாயிகளுக்கு எப்படி அவங்க பதில் சொல்ல போகிறாங்க? ஏன்னா எந்த திட்டமுமே பெருசாக அறிவிக்காத பட்சத்தில் மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை அவங்க கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு. ஸோ அந்த பட்ஜெட் வந்து எப்படி இந்த விவசாயத்துறையை முன்னோக்கி நகர்த்துமா அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நம்பிக்கை மிக குறைவாக தாங்க இருக்குது. அவங்களுக்கு முதல்ல இருக்கிற பிரச்சனையே கடன் தொல்லை. இப்போ வந்து அந்த கடனை நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தால் அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் மிக அதிகமாக இருக்கும். புதுசாக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நிறைய பேங்க்ஸில் வந்து லோன் கட்ட வேண்டியதாக இருக்குது. மல்டிபிள் பேங்க்ஸில் லோன் வாங்கியிருப்பாங்க அவங்க. இப்போ இதை நம்பி எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் கொடுத்த மேனிஃபெஸ்டோவை பார்த்து இப்போ வந்து இட் இஸ் எ சோஷியல் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட். நீங்கள் சொல்கிறபடி நான் இருப்பேன். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் கொடுப்பாங்க. அந்த மேனிஃபெஸ்டோவில் சொன்ன மாதிரி 2500 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்கிறோம், கொடுக்கவில்லை. 6 சிலிண்டர் கொடுக்குறோம் சொல்கிறோன்னு கொடுக்கவில்லை. இதையெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ ப்ரையாரிட்டி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி ரொம்ப முக்கியமான எக்ஸ்பெண்டிச்சர் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சரில் 812 crores வந்து இந்த மோதிரம் ஸ்கீமுக்கு கொடுக்குறீங்க. அதில் எந்த விதமான பயன் இருக்கும்? இல்லை, அதுவும் வாக்குறுதி தானே சார்? வாக்குறுதியாக இருக்கலாம். நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கீங்கள. அதில் முதல்ல பண்ணக்கூடியது என்ன? அந்த ப்ரையாரிட்டி வந்து இந்த தாய்மாமன் ஸ்கீமு. சரி, இந்த தாய்மாமன் ஸ்கீம் ஓன்லி கவர்மெண்ட்டில் இருக்கிற ஜிஹெச்ல பிறக்கிற குழந்தைகள் மட்டும் தான் கொடுப்பாங்க. அது ஏன்? எப்படி கான்ஸ்டிடியூஷன் படி இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸு இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது இது வந்து கான்ஸ்டிடியூஷன் படி செல்லுமா செல்லாதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க? நான் ஒரு ஃபாதர், எனக்கு 2 பிள்ளைகள். இமேஜின் பண்ணிக்கங்க, தாட் எக்ஸ்பெரிமெண்ட். அதில் 2 பேருமே என்னுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்கா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னென்சி பண்ணியிருக்காங்க. இன்னொரு பொண்ணு வந்து ப்ரைவேட் கிளினிக்கில் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிரசவம் ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க அவங்க. இப்போது கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் மோதிரம் கொடுக்கணும்? அதே மாதிரி இவங்களுக்கு ஏன் மோதிரம் கொடுக்காமல் இருக்கணும்? இப்போ மோதிரம் கொடுக்கறதுன்றது வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமாக இருந்தால் டிஸ்கிரிமினேட்டே பண்ணக்கூடாது. ஆனால் அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பற்றி பேசும்போது சார், எல்லாத்துக்கும் எல்லா நாளையும் கொடுக்க முடியாதுல்ல. அரசாங்கம் வந்து இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் எல்லாம் கொடுக்க முடியாதுல்ல. இப்போ போன ஆட்சியில் கூட தான் வந்து மகளிர் உதவித்தொகை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் ரேஷன்ஸில் கூட பல ஃபில்டர்ஸ் இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டி பார்த்து தான் கொடுக்குறாங்க எல்லாரும். அது மாதிரி பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி திட்டம் வந்து இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும்ல. இங்கேயும் வந்து எலிஜிபிள் பார்க்குறாங்க. இங்கே எலிஜிபிலிட்டி எங்கே இருக்குது? இல்லை, அவங்களோட வருமானம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஜிஹெச்சுக்கு பேசிக்காக வர்றவங்களே வந்து பிற்படுத்தப்பட்ட குடும்பங்கள் தான் பெருசாக வந்து ஜிஎஸ்ல அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் இந்த பெரியார் ஹாஸ்பிட்டல் இங்கே பக்கத்தில் போனீங்கன்னா எல்லா விதமான மக்களும் வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் டெஃபினட்டாக இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வரக்கூடியவங்களுக்கு மட்டுமே நாங்கள் தருவோம், மிச்சம் பேருக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதுல எந்த விதமான கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். அந்த எந்த டிஸ்கிரிமினேஷன்னா தேர் ஷுட் பி அ சஃபிஷியன்ட் ரீசன் டு டிஸ்கிரிமினேட். இப்போ ஒருவேளை மலைவாழ் மக்கள் இருந்தாங்கன்னு நினச்சிங்க, அவங்களுக்கு அது கொடுத்தோம்னா அவங்க லைஃப்பில் யூஸ் ஆகும். ஒரு பர் கேபிட்டா இன்கம் 3,50,000 இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு மோதிரம் 1 கிராம் கொடுத்ததுனால வாழ்க்கை முறை மாறிடுமா? செல்ஃப் கான்செப்ட் மாறிடுமா? என்ன மாறும்? இது ஒன்றுமே இல்லையே. அதனால இந்த அளவுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட இது வந்து பியூர் வேஸ்ட் ஆஃப் மணி. ஓகே, இதனால எந்த விதத்தில் செல்ஃப் கான்செப்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த மோதிரம் போட்டுக்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிப்பாரா? எதுவுமே இல்லையே. அதனால் வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே
எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எது ப்ரையாரிட்டைஸ் பண்ண தேவையில்லை, இமீடியட்டாக நிறைய சலிப்பாக இருக்கும்போது அதெல்லாம் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ இமீடியட் தேவை வந்து ஜாப்ஸு, இமீடியட் தேவை வந்து ரோட்ஸு, இமீடியட் தேவை வந்து இண்டஸ்ட்ரீஸு, இமீடியட் தேவை வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு. இதை எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மக்கிட்ட வரக்கூடிய 50,000 crores வரவே இல்லை. நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டெவல்யூஷனாக வரக்கூடியது 6.9% இருந்தது நைன்த் ஃபைனான்ஸ் கமிஷனில். இப்போ வந்து அது 4.04% மாறிடுச்சு. அதை பற்றி நம்ம வந்து கேள்வி கேட்டு அதை பெறுவதற்காக முயற்சிகள் ஏதாவது எடுத்திருக்காங்களா, அதை பற்றி ஒரு வேர்டும் இல்லை. இதில் என்ன தெரியுது, இது ஒரு என்ன விதமான பட்ஜெட் நீங்கள் கொடுக்குறீங்க, இது மக்களுக்கு நீங்கள் இதை சரிப்படுத்துறீங்க சொல்ல சரிப்படுத்துங்க. டாக்ஸேஷனு டெஃபினட்டாக அது எந்த சிஸ்டமே கவர்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்காது. அது டெஃபினட்டாக சரி, அதுக்கு ஏற்ற மேன் பவரும் இருக்குது. டெஃபினட்டாக அதை சரிப்படுத்துங்க. அதனால் ஆல்கஹாலாக அதுவும் சரிப்படுத்துங்க. அதனால் இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் நீங்கள் எந்த விதத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பொறுத்து எப்படி நம்ம வந்து இதை கொண்டு போகலாம் என்று நினைக்கும் அளவுக்கு இதில் எந்த விதமான அறிவுரைகளும் கிடையாதுங்க. ரைட் சார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஒரு நீண்ட நெடிய பேட்டியில் வந்து பல விஷயங்களை நம்ம கவர் பண்ணியிருக்கோம், பல முக்கியமான விஷயங்களும் பகிர்ந்துக்கிறீங்க. பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவலாக விழிப்புணர்வாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் சார். ரொம்ப நன்றி சார், நேரத்தை உங்கள் கருத்துக்களுக்கும். வணக்கங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.